வைஃப் ஆர் நயன்தரா? வைஃப் தான். யார் விட்டு பொண்டாட்டியே என்கிட்ட இருக்கு. பொலிட்டீஷியன் ஆகலைன்னா என்ன ஆகியிருப்பீங்க? டெஃபினட்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன். கேபிட்டலிசம் சோஷியலிசம்? சோஷியலிசம் டெஃபினெட்லி. எம்எல்ஏ இளரசன், அமைச்சர் இளரசன். உங்கள் இளரசன். ரேபிட் ஃபயர். இப்போ லேடிஸே கூட நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்டில் நிறைய வந்துட்டே இருக்கே சார், அதை பற்றி எதுவும் பண்ண முடியாதா? யார் பிடித்தாலும் யார் குடித்தாலும் தவறுன்றது தான் ஏன் பார்த்தேன். நீங்கள் பெண்களுக்காக மட்டும்னு கேட்டால் அப்போ நான் ஆண்கள் மட்டும் குடிக்கலாமா? கிடையாது. கரெக்டா? அப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, எல்லா நேரத்திலும் எப்பொழுதுமே போதைக்கு இங்கே இடமில்லை என்று சொல்ல வேண்டும். அது எப்போ சாத்தியம்? இந்தியா முழுவதும் இல்லைன்னு சொல்லணும். கேளு, நான் கிரிக்கெட்டு ஃபுட்பால் முதல்ல ஆடிந்தேன். இப்போ புத்தகம் ரொம்ப ரிஸ்கியான உன்னை கேட்டார் அவர். புத்தகமாக சினிமா? நல்லா கேளுங்க. முதல் கேள்வியை சொன்னீங்க சினிமா நீங்கள் ரொம்ப பிடிக்கும்பொழுது உண்மை. ஆனால் எனக்கு முன்னாடி புத்தகத்தை வச்சா புத்தகம் தான் எனக்கு முக்கியம். வைஃப் ஆர் நயன்தரா? வைஃப் தான். யார் விட்டு பொண்டாட்டியே என்கிட்ட இருக்கு. தோனி யார்? ரோஹித். டோனி யார்? ரோஹித் சர்மா. நான் டோனி தான். நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். அதுக்காக லவ் மேரேஜுக்கு எதிரெலாம் கிடையாது. எம்எல்ஏ இளரசன், அமைச்சர் இளரசன். உங்கள் இளரசன். ஆல்வேஸ் அதான் முக்கியம். பொறுப்புகள்ன்றது வந்து மாறிட்டு போயிட்டே இருக்கும். எதுனா வரலாம், வராமல் போகலாம், இல்லாமையே போயிடலாம். ஆனால் நானாகவே உங்களோட இருக்கணும், அதான் வேணும். சிஎம் ஆர் டெப்டி சிஎம்? எனக்கு ரெண்டு பேருமே. பொலிட்டீஷியன் ஆகலைன்னா என்ன ஆகியிருப்பீங்க? டெஃபினட்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பேன். ஏன்னா ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். நான் பிஇ முடிச்சுட்டு ஒரு 4 monthsலேயே எனக்கு கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் அட் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் திருவள்ளூரில் கிடச்சிது. கேட்டர்பில்லர் இப்போ இருக்குன்ற அந்த எர்த் மூவர்ஸ்க்கான டிவிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆனால் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் சிவில் சர்வீஸு. அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ்க்கான ஒரு கோர்சஸ் அவங்களே கோச்சிங் சென்டர் இருக்குது, இப்பயும் இருக்குது. அது அண்ணா நகரில் அப்போ இருந்தது. அப்படி நடத்தும் போது அந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஐ காட் பாஸ்ட் அவுட். எனக்கு அதாவது யாருக்கு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதில் என்னென்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ், ரெசிடென்ஷியல் தங்கி படிக்கணும். எனக்கு தெரியாது. இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சு முடித்த உடனே என்ன கிராஜுவேஷன் கேட்டாங்க. பிஇ மெக்கானிக்கல்னு. ஓகே, அப்போ என்ன நீ ஆப்ஷன் எடுப்பேன்னாங்க. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர். யோ கம்னோரியா, இங்கே எம்இ முடித்தவரே மெக்கானிக்கல் இருக்காமல் பொலிட்டிக்கல் சயின்ஸும் சோஷியாலஜியும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க, நீ தான் இன்ஜினியரிங், அதெல்லாம் அது முடியாது, கஷ்டம். நாங்கள் சில கைடன்ஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நீங்கள் அப்புறமா நீங்கள் சாய்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ் பிடிக்கும்னா இங்கிலீஷ், தமிழ், அது மாதிரி எடுங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரின்னு எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் தான் கேட்டாங்க, ஓகே யூ கேன் ஜாயின். ஒவ்வொருத்தரும் முடித்தோடனே இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்க தான் கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் கேட்டேன், வீக்கெண்ட் வந்துடுறேன் சார். வீக்கெண்டா அப்படின்னாங்க. ஆமாம் சார், நான் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கேன், வீக்கெண்ட் மட்டும் வந்துடுறேன். இது ஒன்றும் வீக்கெண்ட் ப்ராசஸ்லாம் கிடையாது, தினந்தோறும் படிக்கணும், தினந்தோறும் இங்கேயே இருக்கணும், ரெசிடென்ஷியலாக படித்தா மட்டும்தான் அது சாத்தியம், அதனால் அதுக்கெல்லாம் இங்கே கிடையாது, கிளம்புன்ட்டாங்க. எனக்கு உண்மையை சொல்லணும்னா விருப்பம் இருந்த அளவுக்கு தெளிவு இல்லையோ அப்படின்னு. அதாவது சிவில் சர்வீஸ் முக்கியமா, இன்ஜினியரிங் முக்கியமா? எங்கள் கண்ணு இதில் இன்ஜினியரிங் இருக்குது, நான் முடித்த சப்ஜெக்ட் டிகிரி, வேலையும் கிடச்சிச்சு. நான் எதுக்கு ஒன்றுத்தை விட்டுட்டு இன்னொன்றுக்கு, அதையும் ஒரு வேலையாக மட்டும்தான் பார்த்துட்டோம். அதை தாண்டி யோசிக்கலை. எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனால் அதை தாண்டி யோசிக்கலை. கொஞ்சம் அப்போ நான் முதல்வன் மாதிரி ஒன்று இருந்திருந்தேன்னா நமக்கு கிடச்சிருக்கும். ஏன்னா நான் முதல்வன் வரத்துக்கு முன்னாடி என்ன நிலைமைன்னு யாருக்குன்னா தெரியுமா? தமிழ்நாட்டில் வெறும் 15 பேர் தான் கடைசி 2020 செலக்ட் ஆனாங்க. 15 பேர் தான் யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆனாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் 22 தான், 21 நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. 21 வந்த ரிசல்ட்டு. 22 கோவிட் வரைக்கும் போயிடுச்சு. 23 தான் நம்ம டெப்டி சிஎம் அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இம்ப்ளிமெண்டேஷனுக்கான மினிஸ்டராக அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். அவர் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம். இந்த நான் முதல்வனில் கொண்டு வந்த பிறகு இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு நவ் 153 people has got selected for
யூபிஎஸ்சி திஸ் இயர் ஃப்ரம் தமிழ்நாடு. 15 பேரிலிருந்து 153 என்று மாறி இருக்கிறது. ஒருவேளை அந்த ஒரு சூழல் இருந்திருந்தால் எழிலரசன் அதை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன். இப்பொழுது என்னுடைய மூத்த மகன் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்காக யூபிஎஸ்சி சென்னையில் இல்லாமல் டெல்லி வாஜ்ராமில் சேர்த்து விட்டு தான் வந்திருக்கேன். பொங்கலுக்கு ஒரு வாரம் நம்புகிறேன். அதுக்காக இப்போ அங்கே இருக்கார். இப்போ கிளாஸ் முடிச்சுட்டு லைவ் பார்க்குறாரான்னு தெரியல. ஏதாவது என்னால் முடியாது அவருக்குன்னு இல்லை, அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தால் அவர் தேர்ந்தெடுத்தார். வேறு ரேபிட் அட்வொகேட்ன்றது என்னோடய ப்ரொஃபஷன். ஐ கேனாட் லீவ் இட். அதான் என்றைக்குமே எனக்கு பிடிச்சி கம்பீரமாக இருக்கும். எம்எல்ஏன்றது மக்கள் சேவையை ஆற்றுறதுக்காக எனக்கு கொடுத்துருக்க கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். அது எம்எல்ஏன்றது கட்சிக்கு பொறுப்பு, வாய்ப்பு கொடுக்கணும், மக்கள் எனக்கு வாக்களிக்கணும், வெற்றி பெற்றால் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன். அது எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு பெரிய விஷயம். உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அட்வொகேட்ன்றது என்னோடய ப்ரொஃபஷன். எப்பயுமே நான் விட மாட்டேன். ஈவன் நவ் ஐ கேன் ப்ராக்டிஸ் அப்படின்றது தான் ஒன்று. நான் இப்பயும் கூட கன்சல்டன்ட் கொடுக்குறேன். பிஸ்னஸ் ஆர் ஜாப், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன்ஸ். ஒரு சிலர் செக்யூர்டாக இருக்கணும்னு ஜாபை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுக்கிற பரவாயில்லன்றவங்க பிஸ்னஸ் எடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன்ஸ். பட் எதுவாக இருந்தாலும் அவங்களா ஸ்ட்ரெயிட்டடாக எடுத்தால் நல்லதுன்றது என்னுடைய அட்வைஸ். உங்களோட திங்கிங்கில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று யார் சொன்னார் என்றும் நம்பாதீர்கள். உன் அறிவுக்கு எது புலப்படுகிறதோ அதை தேர்ந்தெடுங்கள் என்றுதான். Capitalism or socialism? Socialism, definitely. What is socialism? What is capitalism? Socialism, yeah. Socialism is not mere treating equally. It's giving opportunity equally. அதான் ரொம்ப முக்கியமானது. லஸ்கின்ற மிகப்பெரிய ப்ரொஃபஸர், யாருக்கு, ஜவஹர்லால் நேருக்கு பாடம் எடுத்தவர், அவர் சொல்கிறாரு, socialism is not mere treating equally, giving opportunity equally. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சமமாக நடத்துவதில் அல்ல, சம வாய்ப்பு வழங்குவதில், உரிமையை வழங்குவதில் தான் சோஷியலிசம் இருக்குது. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சார் பவர்? சிஎம்மா ஜட்ஜா சார்? ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது கண்டிப்பாக சிஎம்க்கு தான் பவர் அதிகம். ஏன்னா ஜட்ஜு ஜுடிஷியரி, இட்ஸ் ஒன் ஆஃப் தி மிஷனரி. டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் கலெக்டரா மினிஸ்டரா சார்? கலெக்டரா மினிஸ்டரா சார்? எப்பவுமே சொன்னேன், டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரலன்னு கிடையாது. மினிஸ்டர்ன்றது என்டையர் ஸ்டேட்டுக்கானவங்க. அவங்கள நீங்கள் டிஸ்ட்ரிக்டுள்ளார சுருக்க முடியாது. சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அக்கா இருக்காங்க. அவங்க இருக்கிற ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அவங்களே தான் காஞ்சிபுரத்துக்கும் மினிஸ்டர். சமூக நலத்துறை பொறுத்தவரை அவங்க தான் திட்டம் கொடுப்பாங்க. ஆனால் மொத்த திட்டத்தையும் செயல்படுறது ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெட் கலெக்டர். மினிஸ்டர்ன்றது என்டையர் ஸ்டேட் லெவல் போஸ்ட். என்ன உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதுன்னு நான் நினைக்கிறேன்னா, படித்து வேலைக்கு போட்டால் இல்லை சட்டமன்ற உறுப்பினராக மினிஸ்டர் ஆகட்டான்னு நீங்கள் கேட்க தோணுது. படித்தா மட்டும்தான் ரெண்டுமே உண்டுன்றதை மட்டும் மனசில் வச்சுங்க. அதனால் படிப்புன்றது நம்மளுடைய தகுதியும் அறிவுக்கானது. அது ஆன்மீகம். அதான் நான் முதல்ல சொன்னேனே, நம்பிக்கைக்குரியவர்களுக்கானது கடவுள். நம்பிக்கைக்குரியவனுக்கானது கடவுள். நான் எப்படிப்பட்டவன் நான் என்ன, எனக்கு அன்பு மீது நம்பிக்கை உண்டு. எங்கள் வீட்டில் போகிற உரிமையெல்லாம் உண்டு. ஏன் நானே கூட போகிறேனே. நான் சாமி கும்பிட போகிறதில்ல, மற்ற விஷயங்களுக்காக போகிறேன். என் மனைவி சாமி கும்பிடுறதுக்கு நான் தடையே இல்லை. இன்னும் ஒன்று, அவங்கள கூட்டிகிட்டு போனால் போவாங்க, சில நேரத்தில் நான் முடியலன்னு போய் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க தான். அதை நீங்கள் சொன்னதே கோட்டிகிட்டு காட்டுவாங்க. அவங்க பாரு ஆன்ட்டி எப்படி பாரு கரெக்டாக கிளம்பி வராங்க, போயிட்டு வராங்க, என்ன அது மாதிரி கொடுக்கலையான்வாங்க. நான் சொல்லுவேன், உனக்கு முழு சுதந்திரம் இருக்குது, நீ போயிட்டு வரலாம், கூட வரணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா என்னால் வேலை இல்லாத போது நான் முடியாது. வேலை இல்லைன்னா வரேன், மீதி நேரத்தில் எனக்கு இது பண்ணாதீங்கண்ணே. அதான் நான் கரெக்டாக இல்லையா சொல்லு. இல்லைன்னா நானும் உன்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போல அடைச்சி வச்சுட்டேன்னு நினைக்க போகிறாங்க. அவங்க பேசுவாங்கன்னா ஓகே, மைக் கொடுங்க, கேட்கட்டும், பேசுங்க, கொடுங்க. அது ஏன் தெரியுமா, ஒரு பழமொழி வழக்கம் போல் சொல்லியே பழகிடுச்சு இந்த நாட்டில். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பார்னு. அது அந்த ஃபோட்டோ இருக்கிறது பின்னாடியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்று கிடையாது. வாங்க மகள், மை டியர் கலைமகள், சொல்லுங்களே, என்ன கோயிலுக்கு எல்லாம் இப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எங்கே வேணாலும் போகிறதுக்கு முழு உரிமை உண்டு, முழு சுதந்திரம். அதெல்லாம் ஓகே. கோயில் உனக்கு போவையா பிடிக்குமா மாட்டாது? கோயிலுக்குலாம் போகலாம். கோயில்ன்றது சாமி, அவ்வளோதான். எதுவும் வேண்டுதல்லாம் வைக்கிறதுலாம் கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா சொன்னார் இல்லைங்களா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை அட்ரா சக்கா ஐயோ அச்சோ, போட்டியாளர் வெளியில் இல்லை, வீட்லேயே தான். ஓகே, வேற ஏதாவது கேள்வி? அவங்களுக்கு சேர்த்து அண்ணனை பற்றி ஒரு சில. அண்ணனை பற்றி என்னை பற்றி நல்லா ஸ்டைலா அழகா குறைன்றது கிடையாது. குறையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அவரோட முதல் ரசிகை. இதான் முக்கியமான விஷயம். அதாவது அவரோட முதல் ரசிகை. அவர் குறைய ரசிப்பேன், நிறைய ரசிப்பேன், அதனால எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள், நான் உண்மையாகவே வேண்டுகோளை வைக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் முக்கியம். இப்போ பார்க்குற யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப வேகமாக பார்க்குறாங்க, வேகமாக சந்தித்த உடனே லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜை கூட ஃபிக்ஸ் பண்ண உடனே ஃபோனில் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் வேலையை விட்டு இதை பார்க்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு அப்புறம் திருமணம் ஆகுது. திருமணமான பிறகு பேசுறதுக்கே விஷயம் இல்லாமல் ஏதோ விட்டுறாங்க. அப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை போடுறாங்கன்னு போயிடுறது. என்கிட்ட குறை இல்லைன்னு சொல்லவே முடியாது, என்கிட்ட குறைகள் உண்டு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க, குறைகளையும் ரசிக்கிறவன் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்படின்னும் போது இனிமையான வாழ்க்கையாக இருக்கிறது எங்கள் வாழ்க்கை. இது உங்களோட எளிமையின் ரகசியம் எதுமா? எளிமையோட ரகசியம். எளிமையா? மட்டும் ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக நல்ல அன்பான மனைவி அமையணும், ரொம்ப அன்பான பிள்ளைகள் கிடைக்கணும், அதுவும் நம்மளை புரிந்துக்கிற பிள்ளைகள் அமையணும். அது ரொம்ப முக்கியம். அது அமைந்தால் கண்டிப்பாக எல்லா அப்பாவும் பயங்கர மகிழ்ச்சி ஆவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அம்மா மட்டும்தான் இல்லை, அப்பாக்களும் ரொம்ப பாசமாக தான் இருப்போம். என்ன, அப்பாவினுடைய அன்பை பற்றி முத்துக்குமார் எழுதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நாங்களும் ரொம்ப பாசமானவங்க. வி டிசைட், வி டிஸ்கஸ், வி கெட் ஜாலி, எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நிறைய இருக்கும். நான், என் ஒய்ஃபு, என் மகன்கள். அதுதான் முதல்ல எல்லாருக்கும் கொடுக்குற எனர்ஜி. அதுக்கப்புறம் நம்ம அப்பா அம்மா, நம்ம கூட பிறந்தவங்க, அவங்க கொடுக்குற எனர்ஜி. உண்மையாகவே யோசிச்சு பாருங்கள். எனக்கு எங்கள் அம்மா, எங்கள் அப்பா அவர் வழி விட்டு அவர் வந்த பாதை எவ்வளோ காலமாக உழைச்சாரோ பரவாயில்ல, எனக்கு கிடைக்கல, என் பையனை கிடைக்கட்டும், அவர் உழைச்சது தான் அதிகம். அதுக்கப்புறம் வந்தவன் தான் நான். எனக்கு என் பையனுக்கு வழி விடுங்கன்னு விட்டார் பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ அறிவுகளை எனக்கு கிடைப்பதற்கு, அரசியல் ரீதியான அறிவுகள் கிடைப்பதற்கு அவர் விதைத்த விதை தான், அவர் பேசும்போது கிடைச்சது தான் எனக்கு. அதனால தான் நான் தெம்பாக நிற்கிறேன். இல்லைனா கொஞ்சம் பயத்தோட ஒதுங்கி நிற்பதா அப்படி இருந்திருப்பேன். அப்போ கொடுத்தது அப்பா. எனக்கு இவ்வளோ விடுதலை, எல்லா விஷயமும் ஒழுக்கம் இதெல்லாம் கொடுத்தது எங்கள் அம்மா, எங்கள் அத்தை. அப்படி இருந்திருக்காங்க வளர்த்ததில். என் கூட பிறந்தவன், என் தங்கச்சி, தம்பி, எப்போவுமே அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரே விஷயந்தான். 2 பேர்த்துக்குமே, என் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் ஒன்றும் கிடையாது, நான் சூப்பராக வரணும், அவ்வளோதான். அதை மீறி எதுவுமே பேச மாட்டாங்க. நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இளமையாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். அப்போ ஒரு ஃபேமிலி ஃபஸ்ட்டு நமக்கு அப்படி அமையணும். அப்புறம் நண்பர்கள், நல்ல நண்பர்கள். என்னோட 35-40 வருஷமாக நானும், எழில்குமார் இங்கே இருப்பார் ஒருத்தர், பார்த்திங்கனாலுக்கு அப்படி இருப்பார். அவர் தான் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இங்கே இருக்கக்கூடிய சரவணன்ட்டு இது இருக்காங்க ஃப்ரெண்டு, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்மளை இப்படி வச்சுட்டு அழகு பார்ப்பாங்க அவங்க. அது பாரு, அவன் பாட்டு என் பொண்டாட்டி இந்த பக்கம் ஒரு பேனர் பின்னாடினா அவன் பாட்டு இன்னொரு பேனர் பின்னாடி போய் உட்காந்துட்ருக்கான். அப்படி அதாவது என்னென்னா, எல்லாத்தையும் இந்த ஏற்பாடுகள் செய்வதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க தான் எடுத்து பண்ணுறது. நம்மளை இப்படி ஓட விட்டு அழகு பார்க்குறதுக்குன்னு ஒரு எண்ணம் வேணும் இல்லையா? அப்படி உழைக்கிறவங்க, அன்பு உள்ளவங்க இருந்தாங்கன்னா நம்ம எல்லோரும் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். கொஞ்சம் முக்கியமாக நம்ம பர்சனல் டிசிப்ளின், ஃபுட் ஹேபிட், எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஏதோ ஒரு சின்ன ஜாகிங், இல்லை ஒரு யோகா, இல்லை ஜிம் எக்ஸசைஸ், இட் வில் கிவ் யூ எனர்ஜி. நான் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நான் சொன்னேம்மா, நான் ஆக்சுவலாக டெய்லி ஒரு 2-3 பக்கமாவது புக்கு படிக்கணும்னு நினைக்கிற பழக்கம் உண்டு. என் பெட்டில் இப்போ எங்கே உட்காரணும் அங்கெல்லாம் புக்ஸ் இருக்கும். சும்மாவே நான் புக்ஸ் படிப்பேன். என்னுடைய ஃபஸ்ட்டு இது அது. அடுத்து எப்போ ராத்திரி 9:30 மணி 10 மணி தான் வந்தாலும் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ற உட்கார்றேன்னா நான் கண்டிப்பாக டைனிங் ஹாலில் உட்காரது கிடையாது. நேராக இதுக்கு வந்துடுவேன், உட்காந்துட்டு டிவி போட்டுருவேன். நல்லா டப்பண்ண தெலுங்கு படத்தெல்லாம் பார்ப்பேன் நிறைய. ஆமாம், மலையாள படத்தில் ரொம்ப சூப்பர் மூவிஸ்லாம் இருக்குது, அதுவும் பார்ப்போம். மூவி ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். இந்த சீரியல்கள்லாம் பிடிக்காது, மூவி லைக் பண்ணி பார்ப்பேன். ஆர்ஆர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காமெடி ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆமாம், கொஞ்சம் த்ரில்லர் மூவிஸ், த்ரில்லர் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆக்ஷன் மூவிஸ்
ஆமாம், ஆக்ஷன் காமெடி ரொம்ப பிடிக்கும். நிறைய தைரியமான ஆளாக நாங்கள் பார்த்துருக்கோம் ஆ, ஆ. உங்களோட பர்சனல் பயம் ஒன்று இருக்கணும் அப்படின்னா என்ன? பயம் என்றால் எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் இருக்குங்க. பயன்றது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு இல்லை, அது வந்து நாம் வெளிப்படுத்தத்தோடைய உணர்வு. அது நம்ம வீக்காக இருந்தோம்னா பயம்ன்றது ஒன்று வரும். வைஃப் பார்த்துலாம் பயம் கிடையாது, உண்மையை சொல்லிடுறேன் நான். அது 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 அப்படி ஒரு சூழல் அவங்க உருவாக்கவே இல்லை எனக்கு, உண்மையை சொல்லிடுறேன். அது 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 மாதிரிலாம் போய் சொல்லி நான் அவங்கள இது பண்ண விரும்பலை. நான் அந்த மாதிரி கிடையாது. பயன்றது வந்து எனக்கு இது வரைக்கும் பெருசாக எதுவும் வரலை. மேபி ட்ராவல் போது ஏதோ ஒரு பெரிய இது பார்த்தோம்னா ஒரு மாதிரி, அதெல்லாம் வந்து ஒரு கேஷுவல் விஷயம். ஒரு விஷயம் சார்ந்து பயம் அப்படின்னு வருதுன்னா, நான் வீக்காக இருந்தால் தான் பயம்ன்றது வரும். நம்ம வீக்காக ஃபீல் பண்ணது இல்லை. நான் சாஃப்டாக இருப்பீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், எல்லார்ட்டையும் நல்லா பழகுறீங்க. இதை பற்றி உங்கள் கருத்துண்ணா? ஒரு விஷயம் என்னை பொறுத்தவரை உண்டு, நான் எனக்கு யார் மேலேயும் பர்சனலாக எனிமிட்டியே இல்லை, எனக்கு பழக்கம் கிடையாது இது வரைக்கும். இதுவரையில் நான் வந்து சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை வந்தேன்னா அந்த பிரச்சனையில் நான் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுவேன். அது என்னோடய இயல்பு. போல்டாக ரியாக்ட் பண்ணுவேன். தம்பி பேசும்போது சொன்னார்ல, உங்களை போல்டான்னு ஒரு நாசூக்காக பேசிட்டு விட்டார். நான் போல்டாக யாராக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவேன், அது என்னுடைய இயல்பு. அந்த போல்டாக ரியாக்ட் பண்ணுறதுன்றது வந்து தப்புன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நியாயத்துக்காக நான் கோபமாவோ தேவைன்னா அதுக்காக போராடுறதோ வந்து சொல்ல முடியாது இல்லையா? தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று வருது அப்படின்னா வேணாம், அது நம்ம பிள்ளைங்கள் மேலே திணிப்புன்னா போராடி தான் ஆகணும், கத்தி தான் ஆகணும், சண்டை போட்டு தான் ஆகணும், ஜெயில் போய்க்கு தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி தான் இது. எனக்கு பர்சனலாக யார் மேலேயும் எனிமிட்டியோடு நான் பிஹேவ் பண்ண மாட்டேன். திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அதை விட இன்னொரு அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் பயங்கரமான புத்தக பிரியர்னு. ஐயோ அப்படிலாம் இல்லை, படிப்பேன். ஆமாம், இப்போ சமீபமாக படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் பிடிச்ச எழுத்தாளர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்துட்டு அண்ணாவுடைய எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இன்டெலெக்சுவலாக நம்ம பார்க்கவே முடியாது. அவ்வளோ கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் பஞ்ச் டைலாக்ஸ்லாம் எப்போயோ தூக்கி அடித்தாச்சு. அடுத்த எழுத்தாளர் கலைஞர். அவரோட இது வந்துட்டு நீங்கள் இலக்கியமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும், அது நெஞ்சுக்கு நீதி படித்தோம்னா தெரியும், உலக வரலாறே அது உலக இணைச்சி கொண்டு வந்திருப்பார் அவரோட பயோகிராஃபியோட. அதுவும் படிக்கிறவன். அதை தாண்டி வந்து மாநில சுயாட்சிக்காக 2 புத்தகம் இருக்குது. முரசொலி மாறன் அவர்தும், மலர்க மாநில சுயாட்சின்னு சொல்லி ஆனந்தன் அவர்தும் இருக்குது, படிப்பேன். அதை விட்டால் வந்துட்டு நம்ம சுபவி அண்ணனுடையது நிறைய படிப்பேன். இலக்கியம் சார்ந்துன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்ஆர் பிடிக்கும். ராமகிருஷ்ணன்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய வித்தியாசமான கோணத்தில் அணுகுவார் அந்த மாதிரின்னு. இறையன்பு சார்ந்தெல்லாம் மோட்டிவேஷனலுக்கு பார்த்தாலோ ஒரு வாழ்வியல் சிந்தனைக்கு நல்லாயிருக்கும், உண்மைதான். இப்போ கூட வந்து இது சிறகுகள் நேரம்னு சொல்லி அப்துல் ரஹ்மான்து. ஆக்சுவலாக அது 2 வால்யூமு, ஒரு வால்யூம் எப்போயோ படிச்சிட்டேன். அதை இது வரைக்கும் 4-5 முறை படிச்சிருப்பேன். 2வது வால்யூம் வாங்குவேன்னு நினைப்பேன், வாங்கி எங்கேயும் மிஸ்ஸிங்காக நான் தெரியல. இந்த முறை தான் புக் ஃபேரில் அன்றைக்கி ஞாபகமாக வாங்கிட்டேன். அதனால் அது இப்போ படிக்கலான்னு அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் முதல்ல தொகுத்தது என்னோடய உரைகளே தொகுத்தேன். சட்டமன்ற உரைகள், கேள்விகள் எல்லாத்தையும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் தொகுத்து 2021 நான் வெளியிட்டேன். அது எலெக்ஷனுக்கெலாம் முன்னாடி 16லேருந்து 2021. அடுத்த தொகுத்த நூல் வந்து அதாவது திருவாரூர் முத்துவேல் கருணாநிதி என்னும் நான், திமுகன்ற மாதிரி போல்ட் பண்ணி, அது என்னென்னா கலைஞருடைய நேர்காணல்கள். அவர் வந்து நிறைய பத்திரிகைகளுக்கு 1950லேருந்து அவர் இறக்குற வரைக்கும் நிறைய பத்திரிகைகளுக்கு கேள்வி பதில் சொல்லியிருப்பார். அந்த கேள்வி பதில்களில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ, எதெல்லாம் சில முக்கியமான தகவலை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ, அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பல நூல்கள்லேருந்து வந்தெல்லாம் தொகுத்து அதை வெளியிட்டோம். நம்ம டெப்டி சிஎம் தான் அவர்கள் தான் வெளியிட்டாங்க, 2023 வெளியிட்டாங்க இந்த புத்தகம். அதுக்கு அடுத்து தொகுத்து இருக்கக்கூடியது இன்னும் முழுசாக முடிக்கல, ஓரளவு பண்ணிட்டேன். அது என்னன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அது வந்து உண்மையாக சொல்லணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. பயங்கரமான ஹெக்டிக் ஷெடியூல்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சட்டமன்றம் முடிஞ்சதுலேருந்து இன்னும் எனக்கு ஓய்வே இல்லாமல் ஓடிட்டுருக்கேன். அது மட்டும் முன்னாடியே முடிச்சிருந்தேன்னா ஒரிஜினலாக நான் அப்படின்ற மாதிரி பராசக்தி ஈரோட நானுன்ற மாதிரி பராசக்தி தான் அதை பற்றி வச்சு, பராசக்தியில் கலைஞருடைய டைலாக்ஸ்லேருந்து என்ன சமூக சிந்தனை அப்படின்றது அதை பேஸ் பண்ணி தொகுக்க ஆரம்பிச்சது தான் அது.
அது கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் நிற்குது. அதுக்குள்ளே பார்த்தா இன்னொரு பராசக்தி விரைவாக வந்துருச்சு. இந்த பராசக்தியோட ஓட்டம் ஓடட்டும், அதுக்கு அடுத்த பராசக்தி நம்ம வரும். யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு எனர்ஜியாக அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுனா என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி வந்திருக்கீங்க. அதனால் கரெக்டாக இந்த ஆண்டுக்கான ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அந்த ரெசல்யூஷன் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை பற்றிலாம் ஓரமாக வச்சுடுங்க. இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் ரூட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். எந்த ரூட்டை எடுத்தால் நல்லதுன்னு அந்த ரூட்டை எடுக்கிறதுக்கு யூ மஸ்ட் ரீட் புக்ஸ். என்னோட சின்ன அட்வைஸ். இப்போ இந்த தலைமுறைக்கிட்ட கொஞ்சம் புத்தகங்கள் படிக்கிறது குறைந்திருப்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது. அது உங்கள் மேலே தவறில்லை. இந்த உலகம் அவ்வளோ வேகமாக ஓடுது. மொத்தமே 30 செகண்டில் ரீல்ஸை தள்ளிடுறீங்க. 45வது செகண்டில் ஒரு நல்ல கருத்து இருந்தால் கூட அதை பார்க்காம கூட போயிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்போ அப்போ நமக்கு நேரத்தை வந்து நீங்கள் ஒன்றுத்து மேலே செலவழிக்க முடியாமல் போகுது. ஏதாவது ஒன்றுத்து மேலே பிடிப்பும் மகிழ்ச்சியும் வரணும்னா அதுக்கான நேரத்தை செலவழிக்கணும். கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, காதலன் காதலியோட, காதலி காதலனோட, அப்பாவோட மகனோடைய அப்பா, அம்மாவோட, உறவுகளோட அப்படின்னு நிறைய இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே நான் பார்த்தது எனக்கு என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பேசுகிற மாதிரி தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே செல்ஃபோனில் பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கே மெசேஜில் தான் அனுப்புறது தகவல். அப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அது நல்லா எனக்கு என்னவோ ரொம்ப வருத்தமாக இருக்காது. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே அதை பண்ணால் என்ன ஆகும்? நாங்களாம் அறாத்தல் பண்ணியிருக்கோம், நிறைய ஜாலியாக பேசியிருக்கோம். படத்தை பற்றி, சினிமா பற்றி. நான் ஒரு பக்கம் எங்கள் டீம் ரஜினி பற்றி பேசினா, ஒரு டீம் கமலை பற்றி. ஒரே கலாட்டா. தலைவன் எப்படி நடிச்சான்னு தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆள் என்னடா என்ன டே பாட எங்கள் தலைவன் பார்த்தல குறிசிஷனில் துரத்தி பிடிக்கும் அப்படின்னு கை ஆட்டினார்னா முடிஞ்சு போச்சு, படம் ஓடிச்சு. உன் தலைவன் இந்த படம் எங்கடா ஓடிச்சு, குணா படம் ஒழுங்காக ஓடல போடலாம் அப்படின்னு கிட்ட இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளார ஒரு சின்ன கான்வர்சேஷனில் நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும். புரியுதில்லை உங்களுக்கு? அப்போ வந்துட்டு நமக்கு முதல்ல உரையாடலில் தான் நிறைய கிடைக்கும். மொபைல் ஃபோனு வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் வச்சுங்க போதும். மீதி நேரம்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய பேசுங்க. யூ வில் கெட் ஏ லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய 40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இங்கே உட்காந்துருக்காங்க. 40 வருஷம். எனக்கு என்னன்னா உங்கள்கிட்டலாம் பயமே இருக்குது. 40 வருஷமெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பீங்களா? நாங்களாம் 10 வருஷமாகவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க மாட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் இப்போ தலைமுறை மாறி போயிடுது இல்லையா? அது நடக்கக்கூடாது. அப்படின்னா ரசிப்பு வேணும், எதையும் ரசித்து கொண்டாடணும். அப்போ யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தட், ஏதோ ஒன்றுத்தோட. ஆனால் கொண்டாடுங்க நல்லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, போதும், அது போதும். புக் வில் கைட் யூ ரைட் பாத். லவ்னா என்ன குட் எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க? லவ்னா என்ன குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? அன்கண்டிஷனல் கமிட்மெண்ட். அதாவது இதுக்காக தான் உங்கள்கிட்ட பழகிறேன், இதுக்காக தான் இதை செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், எப்பொழுதுமே எதுக்காகவும் இல்லை, என்னோடய அன்புக்கு, உன்னோட அன்புக்காக நான் இதை செய்கிறேன், என்னோடய அன்புக்காக நீ இதை செய்கிறேன்றது பேர் தான் அன்கண்டிஷனல். எல்லாத்துக்குமே ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எல்லாத்துக்கும் இதுக்கு தான் இதை செய்வேன்றது அப்படின்னு விலை பேச முடியாத ஒன்றா இருக்குது தான் அன்பு. இன்னும் புரிகிற மாதிரி வேணுமா? உங்கள் அப்பா அம்மா உன் மேலே காட்டுறது பேர் அன்பு, நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட காட்டுறது பேர் அன்பு. லைஃப்பில் இருந்தால் மறக்க முடியாத இன்சிடென்ட், பேட் இன்சிடென்ட்ஸ். ஆக்சுவலாக தாத்தா இறந்தபோது அவர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வருஷமாக இருந்து தான் இறந்தாங்க. பட் அந்த வயதுக்கு வந்து அவரை பார்த்துட்டோம், ரொம்ப வருஷமாக 8-9 இயர்ஸ் மேலே உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. பட் பரவாயில்ல, ஓகே. பட் அப்பா இருந்தது மிகப்பெரிய இதுவாக இருந்தது. ஏன்னா அவருடைய உழைப்புகள், அவருடைய தியாகங்கள், யூ வில் நாட் பிலீவ் 17 டைம்ஸ் அவர் சிறைக்கு போயிருக்கார். எங்கள் அப்பாவே, எங்கள் தாத்தா விட்டுருங்க, எங்கள் அப்பாவே 17 முறை போராட்டங்கள் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிருக்காரு.
அப்படிப்பட்டவர், அவ்வளோ லாங் ட்ராவல். ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, எனக்கு கிடச்சி ஒரு 1 இயர். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா தலைவர் கூப்பிட்டு திடீர்னு June 8 வந்து 2017 நீ தான் மாணவரணி செயலாளர்னு அறிவிக்கிறார். கிரேட் புஷன் இன் டிஎம்கே, திமுகவினுடைய மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்று. அதை அறிவித்த போது அப்படி ஒரு பூரிப்பு, அப்படி ஒரு பெருமை அப்படின்றது. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கின ஊர் இது. இந்த ஊர்லேருந்து அண்ணாவுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு வேலைன்ற மாதிரி ஒரு பொறுப்புன்றது கிடச்சிருக்கு, பெருமைன்னு. ஒரு 1 month கூட இருக்காது. ஏன்னா அப்போ சட்டமன்றம் தொடங்கிடுச்சு. 8ஆம் தேதி அறிவித்தாங்க, 12ஆம் தேதி சட்டமன்றம். நாங்கள்லாம் அதில் இருக்கோம். பார்த்தா ஜூலைலாம் வந்து 18 19 முடிஞ்சு சட்டமன்றம். 20 ஒரு மாதிரி இருக்கார் அவர். டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றக்கா போன இடத்துல அவர் காலெலாம் வீங்கி இருக்குன்னா செக் பண்ணுங்கன்னு செக் பண்ண சொன்னாங்க. பார்த்தா ஃபைண்ட் கேன்சர்னாங்க. சரி ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிட்டு வந்தோம். 1 monthல போயிட்டார். என்ன பண்ணுவீங்க? பல நாட்கள் பல ராத்திரிகள் ரொம்ப வருத்தப்பட்டின ஒரு விஷயம். என்னெல்லாம் விடுங்க, என் பிள்ளைகளுக்கு, என் பையங்க 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப அது தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த மாதிரின்னு. அதனால் என்னால் இந்த மனதுக்குள் ரொம்ப காயமாக இருந்த ஒன்று. அவருக்கு இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு, அவரோட நான் ட்ராவல் ஆகிறதுக்கு, நீ அடையலைனாலும் உன்னால் எனக்கு கிடச்சிதுப்பா வாங்கப்பா போகலான்னு பேசுகிறதுக்கு, இந்த அரசியலை இன்னும் விவாதிப்பதற்குன்னு எங்கள் அப்பா என் கூட இல்லையான்றது பெரிய இழப்பு. என்னை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் தாங்க, உடைன்றது வந்துட்டு அடையாளம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு கம்ஃபர்ட்டுக்கானதாக நான் நினைக்கிறேன். அண்டு செகண்ட் திங், இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க, நான் வேட்டி சட்டையில் உங்களை பார்த்துருக்கேன், நான் இன்றைக்கி பேண்ட் ஷர்ட்டில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க, இல்லை கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன உணர்றேன்னா, இது இன்றைக்கி இல்லை, 2016 நான் எம்எல்ஏ ஆனேன். இன்றைக்கி 26 தொடங்கியாச்சு, 26. இதுக்கு இடையில் என்னோடய சோஷியல் மீடியாவிலையோ வேறு எதுலேயோ பார்த்தீங்கன்னா நான் கேஷுவலாக வந்து இது மாதிரி ட்ரெஸ்ஸஸில் இருப்பேன். அது நான் எதுக்காக அப்படின்னா, ட்ரெஸ்ஸு அதாவது உடை ஒரு தடையாக இருக்கக்கூடாது உங்களோட நெருங்கிறதுக்கு, அவ்வளோதான். நீங்கள் ஒருவேளை வேட்டி சட்டை இவரெல்லாம் போய் எங்கடா பார்த்து பேசுறது, 4 மாதமாக இந்த பக்கமே போகிறேன் வரேன், பார்க்கலாமா பேசலாமான்னு தெரியல, இந்த மாதிரி வேட்டி சட்டையில் இருக்கவங்கள பார்த்தாலே சினிமாவில் நாங்கள் பார்த்துருக்குறோம், சுமோ காரில் வந்து இறங்குவார், அவரோட ஒரு 10 பேர் இறங்குவாங்க, எல்லாம் அடிதடிக்காரனுங்க, கத்தி வச்சுருப்பாங்க, துப்பாக்கி வச்சுருப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, இந்த பக்கம் ஒரு டம் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு இடங்கமாக பேசுவாங்க, தப்பாக நடந்துப்பாங்க அப்படின்னு நீங்களாக ஒரு புள்ளி உரத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு அது கூடாதுன்றதுக்காக உடச்சிக்கிட்டு கிட்ட வரோம். பாரம்பரிய உடையாக, நம்ம பெருமை மிகுந்த உடையாக வேட்டி சட்டை பிடிக்கும், நல்லாவே அணிவோம். உங்களோட பேசுகிறதுக்காக இந்த உடையில் இருக்கேன். கம்ஃபர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நீண்ட நேரம் உங்களோட உரையாடி இருக்கணும். இது மாதிரி ஒரு ஜேர்னி, இது மாதிரி நிறைய ஜேர்னிஸ் எனக்கு கிடச்சிருக்கு, அனுபவங்கள், பல மாநாடுகள், 2 நாட்கள் மாநாடுகளை கிட்டத்தட்ட 40-50 பேர் உரையாற்றுவதை குறிப்புகள் எடுத்து நான் பார்த்துருக்கிறேன், போயிருக்கிறேன், ரசிச்சிருக்கிறேன். ஒரு மாநாட்டையே திறந்து வைக்கிற வாய்ப்பை கொடுத்து அதில் உரையாற்றுகிற பல லட்சம் பேரோடு உட்காந்து பேசுகிற வாய்ப்பை எங்களுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சரும் இளம் தலைவரும் கொடுத்துருக்கிறார். இப்படி பல வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு உள்ளார்ந்த அன்போடு உணர்வுபூர்வமாக இந்த ஊரின் மீது, இந்த அரசியல் மீது, தனிப்பட்ட என் மீதும் அக்கறையோடும் அன்போடும் வந்து நீங்கள் உரையாடி இருக்கீங்க. அதனால் முதல்ல நான் தான் நன்றியை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இருந்து பொறுமை காப்பீங்க நான் உண்மையாக நினைக்கல. ஏன்னா இது வந்து கஷ்டம், 4 மணி நேரம்லாம் உட்கார்றதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சினிமாலேயே 3 மணி நேரம் தான், அதில் ஒரு பிரேக் வேறு. அதெல்லாம் கிடந்துன்னு மேலே என் ஒய்ஃபோட பேசிகிட்டு இருந்தேன். கிளம்பும்போது இந்த கவுட்ரை ஷர்ட் இது டெனிம் ஷர்ட் எடுத்து போட்டேன். உடனே அவங்க வந்துன்னு ஏங்க இந்த ஷர்ட் ஷர்ட் கூட இருக்குது எடுத்து போட்டுங்க, நீங்கள் ஏன்டி இப்போ போய் என்ன எப்படி நீங்கள் 8 மணி வரைக்கும் பேசுவீங்க, குளிர் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையான்னு. 8 மணி வரைக்குமா? 7 மணிக்கெலாம் முடியணும், 6 மணி அதிகமாக போனால் 6:30க்கெலாம் முடிக்கணும். அதெல்லாம் கிடையாது, நான் வேறு வேலை இருக்குது, என்ன அவங்கெல்லாம் பாவம் எல்லோரும் போவாங்கன்னு. ஐ டிடன்ட் பிலீவ் 8:30 ஆகிறதுக்கு 1 நிமிஷம் இருக்குது. அப்போனா எவ்வளோ லென்த்தியஸ்ட் டிஸ்கஷன் அண்ட் கான்வர்சேஷனுக்கு இருந்திருக்கீங்கன்னா உங்கள் அன்புக்கு நான் அடிமை. முடிச்சுக்கலாம், இன்னொரு முறையும் பேசுவோம். இந்த ப்ரோக்ராம்னால் என்ரோல் பண்ணவங்களில் மீதம் இருக்கக்கூடியவங்கள அழைத்து பேசுறதுக்கு வச்சுருக்கோம். இன்னொரு திட்டம் வச்சுருக்கேன்.
இன்றைக்கி 40 பேர் 50 பேரும் நீங்கள் உட்காந்து பேசுவது போல் இன்னொரு செட்டோ இன்னொரு 2 செட்டோ வச்சு பேசிட்டாலும் ஒரு லார்ஜர் ஈவெண்ட்டாக மொத்தமாக சேர்த்து ஒரு மண்டபத்தில் எல்லாரும் உட்காந்து ஒரு குறிப்பிட்டவங்கள் வரைக்குமாவது பேசி ஷார்ட்டாகவும் அதே நேரத்தில் ஒரு எக்ஸாஸ்டிவ் டிஸ்கஷன் ஒரே மேட்டராக இல்லாமல் வெவ்வேறு வேரியஸ் மேட்டர்ஸில் நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசணும்னு எனக்கு இஷ்டம் இருக்குது, எண்ணம் இருக்குது. அப்போ நீங்கள் தவிர்க்காமல் எல்லாரும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.